சனிகரி சனிசா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய் சக்தி பக்கத்துல வாயமா உடனே வர சக்தி ஸ்ரீ என்னாச்சு அப்படி வச்சுக்கிறவங்க பாத்துட்டு இருக்கேன். என்ன சக்தி நீ என்கிட்ட இப்படி இருக்க? நீ எப்பவுமே என்னை விட்டு விட்டு ஓடுவ. இப்போ நீ என்ன எவ்வளவு க்ளோஸா? ஸ்ரீ நான் தான் சொன்னேன்ல இனிமே எல்லாம் இப்படிதானே. இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையா? உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வர வைக்க நான் என்ன பண்றது? பண்றேன். இதை விட க்ளோஸா இடம் இல்லம்மா. இவ்வளவுதான் என்னால க்ளோஸா வச்சுக்க முடியும். இப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா என்ன? ஐயோ என்ன சக்தி, எனக்கு உன் மேல எப்பவும் நம்பிக்கை இருக்கு. இப்ப நீ திடீர்னு இப்படி பண்றியா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வார்த்தையே வரல. தினமும் கனவு உன்னாசை முகம் தேடி ஏங்குகிறேன் பிடியும் பொழுது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுக்கு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான்? இல்ல உண்மையாவே இவன் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டானா? இல்லையே, எனக்கு இவன் மேல எப்பவும் நம்பிக்கை கிடையாது. இவன் ஏதோ காரணம் இல்லாம இப்படி நடந்துக்க மாட்டான். எதுக்கு இப்ப இப்படி நடந்துக்கிறான்? டேய், ஸ்ரீயை மட்டும் ஏமாத்தணும்னு நினைச்சா நானே உனக்கு கொண்டுட வேண்டாம். சீக்கிரமா இன்னைக்கு என்ன பண்றோம்? நீ நான் ஒன்னா பைக்ல காலேஜுக்கு போறோம். உன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் சக்தி கூட்டிட்டு வந்து டிராப் பண்ண போறேன். ஓகேவா? சக்தி நிஜமாவா? நீ காலேஜ் வரைக்கும் டிராப் பண்ணாலே போதுமே, நீ எதுக்கு டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வர? டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் போய்ப்பேன். அட பரவாயில்லம்மா, காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்து விடுறது எனக்கு பெரிய கஷ்டமா? நானும் அந்த காலேஜ்ல தானே இருக்கேன். ஒரு சேஞ்சுக்காக என் ஸ்ரீ சலத்தை டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்து டிராப் பண்றேனே. இனிமே டெய்லியும் சக்தியே கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணி விட்டுட்டு சக்தியை திருப்பி கூட்டிட்டு போறேன். சரியா ஸ்ரீ? இவன் ஏதோ பிளான்ல தான் இருக்கான். இவனாவது ஸ்ரீயை ஏத்துக்கிறதாவது அதுக்கு வாய்ப்பு இல்லை. டி மகனே, காலேஜ் போ, உனக்கு இருக்குடி. சக்தி நீ இப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. அப்ப நம்ம கிளம்பலாமா? ஸ்ரீ சாப்பிடலையம்மா? சாப்பிடணும்னு சொன்னல. கார்த்திக், எனக்கு சக்தி பேசல, பசியே எடுக்கல. எனக்கு இப்போ வயிறே ரொம்பிட்ட மாதிரி இருக்கு. நீ வேணா டிஃபன் சாப்பிட்டுட்டு பின்னாடி வா, நானும் சக்தி ஒண்ணா போயிட்டு இருக்கோம். ஸ்ரீ சாப்பிட்டுட்டு போமா, எதுக்கு இப்படி பட்னியா போற? என்ன ஸ்ரீ சாப்பிடலையா நீனு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய், அது நம்ம 3 பேர் கேண்டீன்ல சாப்பிட்டுப்போம். இங்க சாப்பிட்டுட்டு போனா டைம் ஆயிடும்டா. நம்ம கேண்டீன்ல சாப்பிட்டுக்கலாமே. கிளம்பலாமா? மச்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். நான் ஸ்ரீயை கூட்டிட்டு போறேன். நீ என்ன பண்ணு, என் சிஸ்டர் வரா, அவளை நீ கொஞ்சம் கூட்டிட்டு வந்துரு. ஐயோ, அந்த பொண்ணையும் மாட்டேன். டே மச்சி, அப்படிலாம் என்னால முடியாது. நான்லாம் கூட்டிட்டு வரல. நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா, நான் ஸ்ரீயை கூட்டிட்டு போறேன். ஸ்ரீ கார்த்திக் கூட வாமா, நம்ம போலாம். கார்த்திக் சக்தியே எப்பயோ ஒரு டைம் தான் அவனே மனசு மாதிரி என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். நீ என்ன கார்த்திக் இப்படி பண்ற? கார்த்திக், சுபி நல்ல பொண்ணு. சுபி கூட வந்தா சமத்தா வருவான். நீ அவளை கூட்டிட்டு வா ப்ளீஸ் டா கார்த்திக். மச்சான், நீ இருக்கன்ற தைரியத்துல தான் அவளை நான் கூட்டிட்டு போய் காலேஜ்ல டிராப் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் டா மச்சி, அவளை மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ண. வாடா மச்சான். இல்லடா, அது வந்து மச்சான், அவளே ஏற்கனவே மைண்ட் அப்செட்ல இருக்கா. காலையில என்னென்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஏதோ அம்மா கிட்ட ட்ரெஸ் கேட்டாலாமா, அம்மா தான் தந்தாங்க நினைச்சு வாங்கினாலாமா. ஆனா அம்மா கிட்ட கேட்டா அம்மா நான் இல்ல கடைக்கு போயிட்டேன்னு சொன்னாங்களா. என்னென்னமோ சொல்லி வளர்றாடா. அவ ஏற்கனவே மைண்ட் அப்செட்ல இருக்காளா. அவளை தனியா அனுப்பினா நல்லா இருக்காது மச்சி. நீ கொஞ்சம் கூட்டிட்டு வந்து விட ப்ளீஸ் மச்சான். நான் தான் ஸ்ரீயை கூட்டிட்டு போறேன். எனக்கு ஸ்ரீ கூட்டிட்டு போற வேலை இல்லைன்னா கண்டிப்பா நானே கூட்டிட்டு போக வேண்டாம். ப்ளீஸ் டா, சுபியை மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடா. சரி, கெஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டி கார்த்திக், இதுக்கு மேல விடக்கூடாது. அவங்க கிட்ட கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும். சரிடா, வா, நானே அவங்கள பிக்கப் பண்றேன். வா போலாம். ஹை ஜாலி. கார்த்திக்னா கார்த்திக் தான். நீ சுபி, நானே சக்தி. நம்ம 4 பேரும் இப்போ ஒண்ணா காலேஜுக்கு போறோம். எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். போலாமா கார்த்திக்? ஸ்ரீ, நீ சந்தோஷமா இருக்கல, அது போதுமா? வா போலாம். ஆமா கார்த்திக், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சக்தி என்ன ட்ராப் பண்றேன்னு சொல்றான், என்ன செல்லக்கட்டின்லாம் கூப்பிடுறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சரி மச்சான், மறுபடியும் சொல்றேன், உன் சிஸ்டரை நீயே கூட்டிட்டு வாங்க. நான் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேனே. ப்ளீஸ்டா, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மச்சான். இப்ப நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுறான்? அவன் என்ன பேய பிசாசுவா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் காட்டேரி மாதிரி கத்துவாதான். அவன் ரொம்ப நல்ல பொண்ணுடா, ரொம்ப செல்மான பொண்ணு. அவன் உன்கிட்ட வாயை பேச மாட்டான், அமைதிதான் வருவானே. நீ அதனால பயப்படாம தைரியமா இரு. ஏதாவது கத்துனா அதே இடத்துல ஆறுநடி, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். சரியா? இருந்தா காப்பாத்துறேன், முன்னாடி போயிட்டேன்னா நீயே தப்பிச்சு வந்துரு. மச்சாண்டி, நீயே கலாய்க்கிற பத்தியும் மச்சி சும்மா விளையாட்டுக்கு பண்ணடா. என் தங்கச்சி வாயே பேச மாட்டான். என்கிட்ட மட்டும் தான் வாய் அடிப்பான். வெளியாளுங்க கிட்டலாம் என்னன்னு கூட பேச மாட்டான். அதுலயும் உன்கிட்ட கண்டிப்பா பேசவே மாட்டான். அமைதிதான் வருவானே. தைரியமா வரலாம். சும்மா சொன்னேன், அவ பேய கிடையாது, பிசாசா கிடையாது, காட்டேரியும் கிடையாது. நல்ல பொண்ணு. நீ உண்மையிலே சொல்லணும்னா ஒரு ராட்சசி. அவ்வளவுதான். அழகான என் செல்ல தங்கச்சி. அவ்வளவுதான். அழகா. ஆமா, அழகாதான் இருக்காங்க. என்ன, முகத்தை தான் பார்க்கலாம். இதோ இப்ப பாத்துடலாம் அந்த முகத்தை. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம்ல. மச்சி, மச்சான், டேய் மச்சான். ஆ, மச்சான் சொல்றா மச்சான். என்னடா வந்துட்டாங்களா? டேய் இல்லடா, கூப்பிடவே இல்லடா. கூப்பிட்டா வருவான். டேய் அவன் வரதுக்கு முன்னாடியே இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான். இன்னும் அவன் வந்தானா உன்னை கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும் போல இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு மந்திரிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். நானே ஏதாவது கோவில்ல போய் மந்திரிச்சு விபதி இட்டுக்க வேண்டியதுதான். அப்போவாவது பார்த்ததெல்லாம் அழியுதான்னு தெரியல. பாப்போம். சரிடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. ஸ்ரீ வேற வெளியில வெயிட் பண்றான். நீ கூப்பிட. நான் கூப்பிட தான் இருக்கேன். நீ தான் வர வரன்னு பேசிட்டு இருக்க. இரு கூப்பிட. மாமி, ஏ சுபி, எங்க இருக்க? கடவுளே, அவ வந்தானா அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். சொல்லி சாரி கேட்கணும். கண்டிப்பா செருப்பால் அடிப்பாதான். பரவாயில்ல, வாங்கிக்கணும். நம்ம பண்ண தப்புக்கு இதான் தண்டனை. பரவாயில்ல, வாங்கிக்கலாம். ஆனா அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா கார்த்திக். எதையும் மறைச்சிடாத. இங்க பாரு, உன்னை ரொம்ப நல்லவன் ஊரே நம்பிட்டு இருக்கேன். நல்லவனா நடந்துக்க. அவகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்சா அவ காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். அவ செருப்பால இல்ல, எதால அடிச்சாலும் வாங்கிக்க. என்னங்கடா இன்னும் காலேஜுக்கு போகாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அப்பவே ரெண்டு பேரும் கிளம்புனீங்க. கார்த்திக் அண்ணா, நீ முன்னாடி ஓடுனீங்க. டேய் சக்தி, என்ன இன்னும் காலேஜுக்கு போகல நீங்க? ஐயோ மம்மி, காலேஜுக்குலாம் கிளம்பிடும். ரெடியா தான் இருக்கும். ஸ்ரீ கூட வெளியில வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். சுபி எங்க மம்மி? சுபியை கூப்பிடுங்க. அவளை கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கோமே. அவளை டிராப் பண்ணணும் சொல்லியிருந்தாலும் அதான் அவளையும் கூட்டிட்டு போயிட்டு அப்படி டிராப் பண்ணிட்டு நாங்களும் போலான்னு இருக்கோம். அவளை கூப்பிடுங்க. சுபியவா? அவளை இங்க கூப்பிடுறது? அவ இன்னும் காலேஜுக்கு போயிருப்பான். நீ வர வெயிட் பண்ணி பார்த்தா நீ வர மாதிரி தெரியல. ஆட்டோ பிடிச்சி அவளே கிளம்பிட்டான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் அவளுக்கு, அதனால லேட்டா போக கூடாதுன்னு சீக்கிரம் போனேன். அவ ஆட்டோ புக் பண்ணி போயிட்டாடா. என்ன மம்மி சொல்றீங்க? போயிட்டாளா? பக்கி அவளுக்காக இவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர மம்மி. நானு அதுக்குள்ள அவ சொல்லாம போலாம் போயிட்டான். போனாலே ஒரு போன அடிச்சால பாத்தீங்களா? அவளுக்கு காலேஜ்ல போய் இருக்கு. அவள என்ன பண்றேன்னு பாருங்க. அவ ஏற்கனவே காலையில இருந்து ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காடா. அவளே அந்த குழப்பத்துல காலேஜ் கிளம்பி போயிருக்கான். நீ வேற அவளை மேற்கொண்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. விடு, அதான் காலேஜ் போயிட்டால. நாளையில இருந்து நீங்க கூட்டிட்டு போய் விடுங்க, சரியா? சாடா கண்ணா கார்த்திக், கோச்சிக்காத. சுபி இப்படி பண்ணிட்டாலேன்னு பிடிக்காத. அம்மா மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோம்மா, என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்தி சொன்னோம் ட்ராப் பண்ணணுமேனுட்டு, அதான் வேற ஒன்றும் இல்லை. என்ன அதுக்குள்ள போயிட்டாலாம்? எப்படியாவது அவளை பார்த்து சாரி கேட்கலான்னு பார்த்தேன். சரி, நம்ம காலேஜ் தானே, காலேஜில் நேராக போய் அவளை பார்த்து மன்னிப்பு கேட்டுற வேண்டியதுதான். ஜெய் சக்தி, சும்மா கோவப்பட்டு இருக்காத. வா கிளம்பலாம். அதான் காலேஜுக்கு போயிட்டாங்கல்ல, வாடா கிளம்புவோம். இல்லடா மச்சி, நீ வரவே மாட்டேன்னு உன்னை எவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். வந்தா அப்படிங்கிற பத்தியா அவளை வா காலேஜுக்கு போய் வச்சுப்போம். அவளுக்கு அங்கதான் இருக்கு. சரி கிளம்பு போவோம். மச்சான், காலேஜ் எல்லாம் வச்சு எதுவும் சொல்லாத. வேற பசங்க பார்த்தா நல்லா இருக்காதுடா. விடு, நம்ம பாத்துக்கலாம். சரிவா, டைம் ஆகுது. அம்மா கிளம்புறோம்மா. சரி மம்மி, நாங்க கிளம்புறோம். சரிடா கண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்துடா கண்ணா. டேய் அவளை எதுவும் காலேஜில் போய் கத்திட்டு இருக்காதா. அவளே எது காலையில இருந்து குழப்பத்துல இருக்கான். அந்த மன குழப்பத்திலேயே அவளுக்கு இப்ப காலேஜ் கிளம்பி போயிருக்கான். அதனால எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, சரியா? நானும் பார்த்தேன் மம்மி, ரொம்ப குழப்பத்துல தான் இருக்காங்க மேடம். என்னதான் ஆச்சுன்னு தெரியல. சரி, நாங்க கிளம்புறோம். மச்சான், நீ கிளாஸ் ரூம் போடா. நான் ஸ்ரீயை கூட்டிட்டு போயிட்டு அவ கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு அப்புறமா வர மச்சி. நீ போ. என்னது, கிளாஸ் ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டு வரியா? டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? டேய் அவ கிளாஸ் ரூம் இங்க தானே இருக்கு, அவ போயிடுவான். ஏன் ஸ்ரீ நீ போக மாட்டேன்? சக்தி, ஆமா நானே போய்ப்பேன். இந்த காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் போய்ப்பேன். நீ கிளாஸ் ரூம் போ. கார்த்திக் கூட நீ கிளாஸ் ரூம் போ. புரியல செல்லக்குட்டி. இருந்தாலும் நான் கூட்டிட்டு வந்து கிளாஸ் ரூம்ல விடுற மாதிரி இருக்குமா சொல்லு? நான் கூட்டிட்டு வந்து விட்டாதானே
உனக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நீ எதுவும் பேசக்கூடாது. அமைதியா இரு. நான் கூட்டிட்டு வந்து போயிட்டேன்னு சொல்றேன்ல, அமைதியா இரு. ரொம்ப ஓவரா நெஞ்சு நக்கிறானே. டேய், இவன் விஷயம் இல்லாம இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். எலி அம்மனத்தோட போகுது, என்னமோ விஷயத்தோட போகுது. நீரு கண்டுபிடிக்கிறேன்டி. வீட்டுல முறைக்கிறானு ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அது சரி, ஏன் மோப்பம் பிடிக்காம இருப்பானா என்ன? இல்லடியாச்சு, மோப்பம் பிடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். மச்சான், நீ போ மச்சான். ஸ்ரீ பாப்பாவை நான் கூட்டிட்டு போய் கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு உடனே வந்துடுறேன் மச்சான். நீ போய வச்சு ஏதோ தப்பா இருக்கு மச்சான். அது இந்த கிளாஸ் ரூம் வந்து சொல்றேன். நீ போட மச்சான். நான் ஸ்ரீயை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். ப்ளீஸா மச்சான், போட டைம் ஆகுது. கிளாஸ் ரூமுக்கு இப்போ போகணும்ல, ப்ளீஸ் தான். நான் என்ன கேட்டாலும் இப்போதைக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன்னு தெரியுது. வா, உனக்காக கிளாஸ்ல வெயிட் பண்றேன். ஸ்ரீயை விட்டுட்டு வா. ஸ்ரீமா, நான் கிளாஸ் ரூம் போறேன். நீங்க கிளாஸ்க்கு போ. இவன் என்னமோ தில்லமல பண்றான். கொஞ்சம் இவன்கிட்ட ஜாக்கிரதையாவே இரு. கார்த்திக், நீ எப்ப பாரு சக்தியை சந்தேகப்பட்டுனே இருக்க. என் சக்தி அப்படி கிடையாது. என் சக்தி இப்போ நிறைய மாறிட்டான். பாரு, என்ன ஸ்ரீ செல்லக்குட்டி சொல்றான், ஸ்ரீமா சொல்றான், என்ன ட்ராப்லாம் பண்றான், தெரியுதா? அதனால என் சக்தி முன்ன மாதிரி இல்லை. இப்ப குட் பாயா மாறிட்டான். என் சக்திக்கு இந்த ஸ்ரீயை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படிதானே சக்தி? என்ன சார், அதான் கேக்குறான்ல. அப்படியா மச்சான்? ம் ம் அப்படிதான் மச்சான். கிளாஸ்க்கு போலாம், வரேன். வா, உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. சரிடா. இப்போ இவனை சமாளிக்கிறது இருக்கு. ஐயோ, முடியல. ஸ்ரீ, வா நம்ம போவோம். வாங்க சக்தி. கிளாஸ்க்கு வந்துதானே ஆகணும். அப்ப இருக்கடி மகனே உனக்கு. இப்ப சும்மா விட்டுட்டு போறேன். இதுல ஏதாவது வில்லத்தனம் இருக்கணும். அப்புறம் தாண்டி தெரியும் உனக்கு. அட, அங்க வருது சீனியர் மாதிரி இருக்கு. ஆமா, சீனியரே தான். பரவாயில்லை, மார்னிங்கே நம்ம டிபார்ட்மெண்ட் பக்கம் வராரு. என்ன விஷயமா இருக்கும்? சரி, கூப்பிட்டோம். ஹாய். இது இப்போ யாருக்கு ஹாய் சொன்னா? நமக்கா? டி சக்தி, நமக்கா இருக்குமோ? ஆஹா, ஸ்ரீ இருக்காவே. ஹாய், ஹாய் ஸ்ரீ. ஓ, இந்த ஹாய் ஸ்ரீக்கு தானோ? நான் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன். எனக்கு தானோன்னு. ஏய் ஷார்மி, என்னடி புதுசா ஹாய்லாம் சொல்ற? எப்பவும் நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். இப்போ என்ன ஹாய் சொல்ற? ஓ, அப்போ ஸ்ரீயை கண்டுக்க மாட்டாளா? அப்ப இவ சொன்ன ஹாய் நமக்கு தானோ? அது ஸ்ரீ, அது நேத்து வரைக்கும். இன்னிலேருந்து நான் உனக்கு ஹாய் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்போ வருவேன்னு உன்னை பார்த்ததும் பார்த்த சந்தோஷத்துல ஒரு ஆர்வ கலர்ல ஹாய்னு சொல்லிட்டேன். ஏன் நான் ஹாய் சொல்லக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை, நீ என்கிட்ட பேச மாட்டேல்ல, என்னன்னு இருப்பேன். அதான் கேட்டேன். இன்னைக்கு என்ன பார்த்ததும் ஹாய் சொல்ற, என்ன பார்த்ததும் சிரிக்கிற, அதான் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கா, அதான் கேட்டேன் ஷர்மி. அப்போ ஸ்ரீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ ஸ்ரீ கிட்ட அவ்வளவா பேச மாட்டான். மேடம் இப்ப பேசுறாங்கன்னா, டி சக்தி, மேபி நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அவ்வளவு நினைக்கிறானோ. ரைட்டு, விட்டு போட்டு பார்த்துருவோம். இல்ல ஸ்ரீ, நம்ம கிளாஸ்ல எனக்கு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் யாருமே இல்லையா, அதான் இன்னையில இருந்து உன்னை நான் க்ளோஸ் ஆகிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன க்ளோஸ் ஆகிறதுக்கு ரெடியா? க்ளோஸா? என்னடி சொல்ற? ஐ மீன் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆகிறதுக்கு ரெடியான்னு கேட்டேன். ரெடியா? ஓ, இவ பேசுறதெல்லாம் ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கேன். இவ ஸ்ரீ கிட்ட தான் பேசலாம். டி சக்தி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணாத. நீ ஏதாவது பிட்ட போட்டு பாரு. மேபி உனக்கு ஏதாவது படியுதான்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் இன்னையில இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தேங்க்ஸ் ஸ்ரீ. எனக்கு சப்ஜெக்ட்ல எந்த டவுட்ஸா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். சரியா? சப்ஜெக்ட் எனக்கு நிறைய டவுட் வரும். அந்த டவுட் எல்லாம் கண்டிப்பா கிளியர் பண்ணுவியா? ஸ்ரீ, நான் கூட டவுட் நல்லா கிளியர் பண்ணுவேன். எதுனா டவுட்னா என்கிட்டயும் கேளு. நீ சக்தி, ஷர்மி என்கிட்ட கேட்க போறா, நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இல்ல ஸ்ரீ, நான் உனக்கு வர டவுட்டை கிளியர் பண்றேன்னு சொன்னேன். கண்டிப்பா உன் டவுட்டை என்கிட்ட கேளு, கிளியர் பண்றேன். ஓகேவா? ஸ்ரீ, கண்டிப்பா டவுட்னா உன்கிட்ட மட்டும் தான் கேட்பேன். டி சக்தி, ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு அவன் ரொம்ப அழகா இருக்கானே. ரொம்ப அழகா இருக்கு. சக்தி, நீ யாரை சொல்ற? உன்னதான் ஸ்ரீ, உன்னதான் சொல்றேன். வழக்கத்தை விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அதுலயும் இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கவே வேற மாதிரி இருக்க. சொல்லணும்னா செம்ம ஹாட்டா இருக்கு. சக்தி, நீ எப்படி சொல்ற? எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லாத சக்தி, எனக்கு வெக்கமா இருக்கு.
உன்கிட்ட கேட்க சொன்னல, நீ கிளியர் பண்றேன்னு சொன்னல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல. தேங்க்ஸ்? ஓ அதுக்கா? நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணும். ஆமாங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது வாங்கிக்கோங்க, அதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணும். அதுக்கு பதிலா வேற ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். சக்தி, வேற என்ன கேக்குற? அது ஒண்ணு இல்ல ஸ்ரீ, அது வேற ஒண்ணு. அது அது கொஞ்ச நாள் போகிறேன் உன்கிட்ட சொல்றேன். என்ன வேணுங்கிறத உன்கிட்ட நேரடியா கேட்கறேன். அப்ப இல்லைன்னு சொல்லாம கொடுத்துறேன். சக்தி, நீ எது கேட்டாலும் கொடுப்பேன். நீ எப்ப வேணாலும் கேளு, சரியா? நான் கொடுக்கறேன். கண்டிப்பா கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஒரு நாள் கேட்டு மூங்கில் காட்டில் நாளும் படித்தே அந்த இசையின் ரகசியம் இரு உயிருக்கு புரிந்தது இங்கு யாருக்கு தெரிந்தது